ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு 2024 ஜனவரியில் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரிஜினல் 100% ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் முதல் திருப்புதல் தேர்வு. ஸோ நிறையா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க, டேட்டு 4ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி முடிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் பொங்கல் முடிஞ்ச உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து எப்போ ரிவிஷன் எக்ஸாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்தில் நடந்த ஒரு ஒரிஜினல் ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நம்ம சொன்னது எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம என்ன சார் நீங்கள் ரிவிஷன் எக்ஸாமுக்கு தான் இம்பார்ட்டன்ட்டே அப்லோட் பண்ணலையே அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் ரிவிஷன் எக்ஸாமுக்கும் படிக்க சொன்னேன். ஸோ அதிலிருந்து எதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமும் வரும். ஸோ டோன்ட் வரி, எதுக்குமே வந்து பயப்படாதீங்க. இதே மாதிரி இது சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. அண்ட் ஃப்ரைடே சென்னை டிஸ்ட்ரிக்டில் இங்கிலீஷ் எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ அது முடிஞ்சோடனே அந்த கொஸ்டின் பேப்பரும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி படிக்கிறது மூலிமா உங்களோட எக்ஸாம்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பப்ளிக் எக்ஸாம்லேயும் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒன் வேர்ட்லாம் பார்க்க தேவையில்லை. ஒன் வேர்ட் பார்க்க தேவையில்லைன்னா இந்த கொஷின் பேப்பரில் பார்க்க தேவையில்லை. ஒன் வேர்ட் நீங்கள் எல்லாமே புக் பேக் எல்லாமே பார்க்கணும். ஏன்னா 14 12 கொஷின்ஸ் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மேபி 13 or 14 கொஷின் வரைக்கும் புக் பேக் வர சான்ஸ் இருக்குது. இப்போ 2 மார்க் பாருங்கள். சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை நம்ம சொன்ன கொஷின் தான். கட்சியின் என்பாய் கச்சாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்காக கேட்கிறார், இதுவும் சொன்ன கொஷின் தான். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் சொன்ன கொஸ்டின் தான். மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. 4 கொஸ்டினுமே சொன்னது தான். இதில் நீங்கள் ஏதாவது 3 அட்டன் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் 2 அட்டன் பண்ணணும். அதில் நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் ஓமை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக, இது சொன்ன கொஸ்டின் தான். ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். மதிப்பு கூட்டு பொருட்கள், இதுவும் சொல்லியிருந்தேன். இதுலேயுமே 3மே சொன்னது தான் வந்திருக்கு. நீங்கள் 2 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து இதில் தான் நிறைய பேருக்கு மார்க் போகும். பட் இதுலேயுமே நான் நிறையா சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வரும்னு. ஸோ பாருங்கள், பகுபத உறுப்பினக்காலம் புணர்ச்சி, இது மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சாவே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நல்லா படிங்க. பகுபத இருக்கணும்னு புணர்ச்சி ஒன்று ஈஸியாக இருக்கலாம். அப்புறம் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க, கலை சொற்கள் கேட்டிருக்காங்க, மைக்ரேஷன்னா என்ன, டாக்டர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்னா, ஃபிலாசபி பிஹெச்டினா என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து மரபு பிழை நீக்கி எழுதுறது, ஆகப்பெயர்கள் என்றால் என்ன, ஆக்கப்பெயர்கள் என்றால் என்ன, சான்றிதழ்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பொருள் வேறுபாடு அறிந்து ஒரே தொடர் அமைக்க. புலி இதில் எது வந்து விலங்கு, எது வந்து அந்த சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற புளி. ஸோ அப்படிங்கிறத நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து எழுதணும். ஸோ என்ன தொடரில் அமைத்து எழுதணுமா, ஒரே தொடரை அமைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஓகே, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து 4 மார்க் பாருங்கள். நூல் முகவரியில் இடம்பெற வேண்டும் வராங்க, நன்னூல் இவற்றை குறிப்பிடுகிறது, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள், இதில் வந்து உங்கள் விருப்பம், ஈஸியாக இருந்தால் படிச்சுக்கோங்க, இல்லாட்டி வேணாம்னு சொன்னேன். பட் பரவாயில்ல, இதை விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், சேர நாடு செல்வ வளமிக்கது என்ற கூற்றிற்கான காரணங்கள், இது நான் சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. கலை சொல்லாக்கத்திற்கும் அகரதிக்கும் உள்ள வேறுபாடு, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். 4ல் 3 நான் கன்ஃபார்ம் சொன்னது வந்திருக்கு. ஸோ அதில் 2 நீங்கள் படிச்சிடலாம், எழுதிடலாம். அடுத்தது பாருங்கள், உரைநடை. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க, இதுவும் நான் சொல்லியிருந்த கொஷின் தான். இதெல்லாம் பல தடவை எல்லா வீடியோலையுமே சொல்கிற இம்பார்ட்டன்ட், ஏன்னா கண்டிப்பாக வரும் இதெல்லாம். ஸோ ஈவன் பப்ளிக் எக்ஸாமுக்கு இது வர சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி நிறுவுக, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். சாரி, வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக கேட்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து கோல்டு அண்ட் சத்தமாக பேச முடியலை, ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, அதனால தான். ஸோ சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் மைக் வச்சு தான் பேசுகிறேன், பட் ஸ்டில் ஸ்லோவாக வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சவுண்டு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜீவாவின் பேச்சு நடிகை சுந்தர ராமசாமி, இதுவும் நான் சொன்னது தான். என்னுயிர் தமிழ், என் தமிழ்மொழி என் பேன் என்னும் தலைப்பில் நீர் கொஞ்சம் மொழி பற்றி எழுதுக, இந்த கொஸ்டினும் சொன்ன கொஸ்டின் தான். ஸோ 4மே சொன்னதாக வந்திருக்கு, நீங்கள் 2 எழுதிடுவீங்க. ஸோ அடுத்தது இந்த 4 மார்க் பாருங்கள். சொற்பொருள் பின்வருநிலை அணி நான் சொல்லியிருந்தேன், என்னென்ன சொல்லியிருந்தேன், ஓமேன்னு சொல்லியிருந்தேன், உருவக அணி, சொற்பொருள் பின்வருநிலை, அஞ்சப்புகழ்ச்சி அணின்னு நினைக்கிறேன், இதெல்லாம் சொன்னேன். பிரிதுமொழிதல் அணி, இதில் வந்து சொற்பொருள் பின்வருநிலை கேட்டிருக்காங்க. ஓகே, எழுதிடலாம். அடுத்து அணியை விளக்குக, அது அவங்க குரல் கொடுத்து அதிலிருந்து என்ன அணி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் வந்து விளக்கணும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இதுவும் ஈஸி தான், 2மே வந்து ஈஸியான ஒரு கொஷின் தான். பொதுவியல் திணையை சான்றுடன் விளக்குக, அடுத்து வந்து மகள் நிலை உணர்த்தும் துறையை சான்றுடன் விளக்குக. நான் சொல்லியிருந்தேன் திணைத்துறையிலிருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஸோ லைக் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க.
அடுத்து வந்து நயம் பாராட்டுதல் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக நம்ம 6 மார்க் போவோம். எது முக்கியமானது நம்ம கேட்டுருக்கோம். நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம். இந்த கொஷின் நான் நேற்று ஒரு மாடல் கொஷின் அப்லோட் பண்ணேன். ஈவன் அதில் கூட கேட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். கல்லும் கதை சொல்லும் இதுவும் நேற்று நான் அப்லோட் பண்ணதில் கேட்டிருந்தாங்க. ஸோ நடராஜன் தனிமொழி இதுவும் நான் சொன்ன ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொன்ன கொஷின் தான் வந்திருக்கு. வேறு யானை டாக்டர் சொன்னதான் சிம்பொனி தமிழர். யானை டாக்டர் சிம்பொனி தமிழர் இதுவும் நேற்று நான் சொன்ன கொஷின் அந்த மாடல் கொஷின் போட்டிருந்தேன். லாஸ்ட் இயர் நடந்தது. ஸோ அதில் தான் வந்துருந்துச்சு. ஸோ அப்படியே வந்திருக்கு. நன்றி என முடியும் குரலும் சிற்றுரும் என தொடங்கும் புரட்சி கவி பாடலும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதான் கொஷின் பேப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். தேங்க்யூ ஸோ மச்.